தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு ஏராளமான பெண்கள் திரண்டு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். ஆசினி வணக்கம். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தீவிர பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார். தருமபுரியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர் மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகின்றார். இந்த நிலையிலே ஏராளமான பெண்கள் அவருக்கு திரண்டு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தனர். அப்போது பொதுமக்களிடம் பேசிய அவர், தர்மபுரியை பொறுத்தவரையிலே தண்ணீர் வறட்சி என்பது அதிகமாக இருக்கிறது. தன்னை வெற்றி பெற செய்தால் இந்த பகுதிக்கு தேவையான அந்த குடிநீர் வசதியை முறையாக செய்து கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதே போல தர்மபுரி மாவட்டத்தில் தக்காளி விளைச்சல் என்பது அதிகமாக இருக்கின்றது. விவசாயிகளுடைய அந்த விளைபொருட்கள் வீணாகாத வகையில், குறிப்பாக தக்காளிக்கு அந்த சாஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, அதே போல மாம்பழ சாறு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஆகியவற்றை எல்லாம் கொண்டு வருவேன் எனவும், அந்த மொரப்பூர் தொகுதியினுடைய அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் என்பது நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கின்றது. எனவே மொரப்பூர் ரயில் திட்டத்தை நான் உடனடியாக செயல்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தொடர்ந்து வாக்கு சேகரித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என சௌமியா அன்புமணி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.